வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். ஸ்ரீ அன்னை இலக்கியம் இது கதை அல்ல, காதலை இடமாய் கொண்டு இசையை போற்றிய கதை. மீரா அவங்க ஒரு ஆண்மகனை விரும்பி அவங்கள திருமணம் செய்து கொள்வதற்காக அவங்க தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இடையே நடக்கும் உரையாடலை பார்ப்போம். ஆண்மகன் சொல்கிறாங்க, மீரா தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கேளு. இந்த சின்ன விஷயத்திற்கெல்லாம் நம் காதலை ஏன் நம்ம விட வேண்டும்? கண்ணன் கெஞ்சும் தோரணையில் அந்த ஆண்மகன் கேட்குறாங்க. அதற்கு மீரா சொல்கிறாங்க, நாம் நேசிப்பது உண்மையானால், உறுதியானால், சின்ன விஷயம் அதை எப்படி கலைக்க முடியும்? மீரா உறுதியாக பேசுகிறாங்க. நாம் சுமூகமாக இணைந்து வாழ்வதை நீ விரும்பவில்லையா? மீண்டும் கண்ணன் ஒரு நயமாக கேட்கின்றான். நிபந்தனையின் பேரில் வாழ்வது வாழ்வாகுமா? அது ஒப்பந்தம். அன்பு என்பதே இதயத்தில் கனியும் உணர்வு. அன்பு ஒப்பந்தம் இல்லையே, தானாய் கனிவது. அதை எதுவும் தடுக்காது என்று மீரா சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, அதாவது மீராக்கு அந்த ஆண்மகன், மீரா விரும்பும் அந்த ஆண்மகன், அவங்க பெற்றோர் ரொம்பவே பழமைவாதிகள். அதிலும் அவங்க தாயார் ரொம்ப பக்தி உள்ளாங்க, இறை பக்தி ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அவர் ஒரு தெலுங்கு பாடல் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது. அந்த பாடலை எப்பவுமே விரும்பி விரும்பி கேட்பாங்க, பாடுவாங்க. அதற்கு அந்த ஆண்மகன் சொல்கிறாங்க, என் தாய் தெலுங்கு பாடல் விரும்பி கேட்பாங்க, அவங்க ரொம்ப பக்தியானவங்க, அவங்கள திருப்தி செய்ய மாதிரி நீ நடந்துக்கிட்டனா நம் வாழ்க்கை சுமூகமாகும் என்று சொல்கிறாங்க. பாரதியின் புதுமை பெண் நான், மீரா சொல்கிறாங்க. பழைய மூட பழக்க வழக்கங்கள் வெறுப்பவள் நான். பெண் பார்ப்பது, பாடச் சொல்வது, சமைக்க தெரியுமா என்பது அடுப்பூதும் பெண்களுக்கு வைக்கப்பட்ட தேர்வுகள், LAS ஆகி கொண்டிருக்கும் பெண்களுக்கு இது பொருந்தாது. அவங்க படிச்சிருக்காங்க. அதற்கு அந்த ஆண்மகன் சொல்கிறாங்க, ஐயோ மீரா, கொஞ்சம் நான் சொல்கிறது கேளு. பெண் பார்க்கும் படலம் என்பது முன்பின் தெரியாத பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ள ஏற்பட்ட உபாயம். அது எல்லா காலத்திற்கும் பொருந்தும். நான் உங்களுக்கு முன்பின் தெரியாத பெண்ணா? என்னை புரிந்துதானே நீங்கள் விரும்பினீங்க? உங்கள் மனம் உங்கள் பெற்றோருக்கு புரியாதா? நீங்கள் சொன்னால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா என்று கோபமாக மீரா சொல்கிறாங்க. ஆமாம் மீரா, என் மனம் என் பெற்றோருக்கு தெரியும். அவர்கள் விருப்பம் அறிந்து நான் செயல்படுவேன் என்று பூரணமாக என்னை நம்பியிருக்காங்க. அதனால்தான் என் அம்மா விரும்பும் ஒரு தெலுங்கு கீர்த்தனை மட்டும் கற்றுக்கொண்டு பாடிவிடு. திருமணத்திற்கு சம்மதம் தரும்போது நிறைந்த மனதோடு தருவார்கள். அது நம் வாழ்க்கை நலமாகும் என்று அந்த ஆண்மகன் சொல்கிறாங்க. சரிதான், ஒரு பாட்டு பாடி அவர்களை ஏமாற்ற சொல்கிறீங்களா? நீங்கள் நல்ல சங்கீதம் கற்ற பெண்ணாய் பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டிய எந்நேரமும் தியாகராஜ கிரீதி பாடிக்கொண்டே இருப்பாள். என்னை விட்டு விடுங்கள் என்றே அவள் கொஞ்சம் கோபமாக சொல்கிறான். ஒரே ஒரு பாட்டிற்காக என் நெஞ்சம் நிறைந்த உன்னை எப்படி நான் விட முடியும்? பெண்ணை, வேறு எந்த பெண்ணை நான் மணக்க முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருமேரா, எனக்காக அப்படின்ட்டு கெஞ்சுறான். போங்கள், எனக்கு தெலுங்கு மொழி பிடிக்காது, உச்சரிக்கவும் எனக்கு வராது, அதை பாடி ஏமாற்றவும் முடியாது. மீரா மீரா ப்ளீஸ் மீரா, எனக்காக ஒரே ஒரு பாட்டு நீ பாட, ஒரே ஒரு கீர்த்தனை கற்றுக்கொண்டு பாடிவிடு மீரா, நம் திருமணம் நடக்கும், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்கிறான். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே உயர் ரக கார் ஒன்று அங்கு சத்தமிடாமல் அவர்கள் அருகில் நின்னது. காரிலிருந்து வெளிநாட்டில் வசிக்கும் செல்வ சீமாட்டி திருவாளர் பார்த்தசாரதி அவர்களின் செல்ல புதல்வி ரஞ்சனி இறங்குகிறார்.
அவள் ஒரு சங்கீத பிரியே. வெளிநாட்டில் இருந்தாலும் சென்னையில் சபா நிறுவி இசைக்கலைஞர்கள் வந்து பாட தக்க ஏற்பாடுகள் செய்து வைத்திருந்தாள். ரஞ்சனி இங்கே எப்படி எப்பொழுது வந்திருந்தாள் என்று மீரா நினைத்தாள். கண்ணா, ரஞ்சனி சிறந்த சங்கீத பிரியே. நீ வேண்டுமானால் அவளை மணந்து கொள். தியாகராஜருக்காக என் காதலை தியாகம் செய்து விடுகிறேன் என்று மெல்லிய குரலில் கூறினாள் மீரா. யாரும் என் மீரா ஆக முடியாது. எதற்காகவும் உன் மீதுள்ள என்னுடைய விருப்பத்தை நான் இழக்க விரும்பவில்லை என்று அவன் சொல்றான். அவனும் பதில் கூற ரஞ்சனி அவர்கள் இருவரிடமும் வந்து, ஹாய் மீரா, உன்னை பார்த்துவிட்டு தான் காரை நிறுத்தினேன். ஹலோ கண்ணா, எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் காதல் கனிந்து கல்யாணமாகவில்லையா என்று உரிமையுடன் கேலி செய்ய கண்ணன் வெட்கத்துடன் சிரித்தான். என்ன மீரா, இன்டர்வியூ வரும் என்று எதிர்பார்த்து நேரிலே வந்து விட்டாய். இவள் மீராவின் அன்பு தோழி. அவர்களின் உண்மை காதலையும் அறிவர். அவங்க 2 பேர் விரும்புகிறதா மீராவோட தோழிக்கு தெரியும். கண்ணன், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் மீராவை என்னுடன் அழைத்து போகிறேன்ட்டு சொல்கிறான். எனவே ஆட்சேபனை ஒன்றும் இல்லை என்று சொன்னி மீராவை தாராளமாக அழைச்சிட்டு போன்னு சொல்கிறான். எங்கே என்னை அழைத்து போக போகிறீங்கன்ட்டு மீரா கேட்குறான். சங்கீத சீசன் இல்லையா, டிசம்பர் மாதம் வேற, அதற்காகவே சென்னை நான் வந்திருக்கேன். முதல்ல ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டு பிருந்தாவனில் ரூம் புக் பண்ணி தரேன். போய் ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு 6 மணிக்கு ரஞ்சனி பார்த்தசாரதி இசையரங்குக்கு நம்ம போகலாம் 2 பேரும்ட்டு சொல்கிறான். அதற்கு எனக்கு கம்பெனி கொடுக்கத்தான் உன்னை அழைத்து போக வந்திருக்கேன்ட்டு சொல்கிறான் அவளோட தோழி சொல்கிறத மறுக்க முடியாது இல்லைங்களா. மீராவிற்கு சங்கடம். அவர்களுக்குள் சங்கீத பிரச்சனை. போய் இவ கச்சேரிக்கு வேற அழைக்கிறாளே. கண்ணனும் மீராவும் ஒருவரையொருவர் பரிதாபமாக பார்த்து கொள்றாங்க. நீ என்ன மீரா யோசிக்கிற, நீ வரியா வரலையா என்று சங்கீதா கேட்கிறான். நீ கூப்பிட்டு நான் எப்பவுமே வரலன்னு சொல்லியிருக்கேனா? கண்டிப்பாக நான் வரேன்ட்டு அவள் போகிறான். மீரா விரும்பும் அந்த ஆண்மகன் பேர் கண்ணன். உங்களிடம் பிரிந்து அழைத்து போகின்றேன் என்று கேலி செய்து கொண்டே அவள் மீராவை அழைச்சிட்டு போகிறான். எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்று கண்ணன் மனதில் நினைக்கிறான். அவனை பிரிய மனமில்லாமல் அவனை பார்த்த வண்ணம் தோழியுடன் காரில் ஏறி செல்கின்றாள் மீரா. இருவரும் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. புக் செஞ்ச ரூமுக்கு போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்க கச்சேரிக்கு புறப்படுறாங்க. அழகான ஒரு பட்டுப்புடவை உடுத்தி கொள்ள சொல்லி மீராவிடம் தருகிறாள் அவள் தோழி. இவ்வளவு காஸ்ட்லி சாரி எல்லாம் எதற்கு ரஞ்சனி? நான் நல்ல புடவை தானே கட்டியிருக்கேன்ட்டு சொல்கிறான் மீரா. நீ இந்த ரஞ்சனியின் அருமை தோழி. நாம் போகிற இடத்திற்கு இது பொருத்தமாயிருக்கும், உடுத்திக்கொள் என்று உரிமையுடன் சொல்கிறான். மறுக்க முடியாமல் மீராவும் உடுத்திக்கொள்ள தன்னை போலவே அவளுக்கும் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். என்ன ரஞ்சனி இதெல்லாம்? ஓ சூப்பர், இப்போ நீ எத்தனை அழகா இருக்கிறாய் தெரியுமா? கண்ணனையும் அழைத்து வந்திருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் சொல்லி கிண்டல் செய்கிறான். இப்படி மீரா அவங்கள ஃபோட்டோ எடுத்து கண்ணனுக்கு அவங்க தோழி அனுப்பிடுறாங்க. உள்ளூர மீராவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாதையில் விட்டு வந்த குறை தீர இந்த ஃபோட்டோ இருக்கும் என்று நினைத்து கொள்கிறான். மீரா, உன் வீட்டிற்கு ஃபோன் பண்ணி என்னுடன் இருப்பதாக சொல்லிவிடு. கச்சேரி முடிந்து டின்னர் சாப்பிட்டதும் உன்னை உன் வீட்டில் நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான் ரஞ்சினி செல்வ செழிப்பான பெண் என்றாலும் மிகவும் நேர்மையானவள், கண்ணியமானவள், மீராவின் அன்பு தோழி அவள். சரி ரஞ்சனியுடன் இருக்கிறாய் என்றால் எனக்கு கவலை இல்லை என்றே அவங்க தாயாருக்கு அவள் ஃபோன் பண்ண அவங்க தாயார் சொல்கிறாங்க. ஒரு வழியாக இருவரும் புறப்பட்டார்கள். ரஞ்சனி பார்த்தசாரதி சங்கீத சபாவிற்கு காரில் இறங்கினார்கள். காரியதர்சினி முதல் நிகழ்ச்சி அமைப்பாளர் வரை யாவரும் மலர் மாலையுடன் சென்றுடன் ஏக மரியாதையுடன் வரவேற்றனர். மீராவை கைப்பற்றிய வண்ணம் உள்ளே வந்தால் ரஞ்சனி முன்னிடத்தில்
சிறப்பு குஷன் சீட்டில் அவர்களை உட்கார வைத்தனர். அன்றைய சிறப்பு இசை நிகழ்ச்சியில் முக்கிய இசையரசி சஹானா இவளை கண்டதும் விரைந்து வந்து ஏக பரவசத்துடன் அணைத்து கொண்டான். நீங்கள் வருவீர்களோ மாட்டீர்களோ என்று தவித்து கொண்டிருந்தேன் என்றாள் சஹானா. ஏன் சஹானா? இசையை கேட்க வராதிருப்பேனா? எத்தனையோ தடைகள் எல்லாவற்றையும் தள்ளிட்டு நான் உன்னோட இசை கேட்க நான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள தன்னுடைய தோழி மீராவையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இனி மீரா எனக்கும் தோழி என்று மீராவின் கையை அன்புடன் பற்றி கொண்டு முடியும் வரை இருந்து சங்கீதத்தை கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லிவிட்டு தான் போகணும்னு சொல்கிறான். நிச்சயமாக கடைசி வரை இருந்து கேட்டுவிட்டு தான் போவோம் என்று உறுதி அளித்ததுடன் சஹானா ஒரு வேண்டுகோள் என்றாள் ரஞ்சினி. என்னக்கா இது, நீங்கள் கட்டளை இட்டால் போதும் என்றாள் சஹானா. மத்திய மாவதி பாடுமுன் என்று ரஞ்சனி சொல்ல ஆரம்பித்தவுடனேயே சதாசிவ பிரம்மேந்திரரை கட்டாயம் அழைத்து வரேன் என்று சஹானா முடித்துவிட்டான். மீராவின் இசை ராகம் எதுவுமே அவளுக்கு அதை பற்றியே தெரியாது. A to Z வரைக்கும் அவள் ஒன்றுமே புரியல, விழித்து கொண்டு இருந்தாள். கச்சேரி தொடங்கப் போகிறது. எல்லோரும் ஆர்வத்துடன் கேட்க தயாரானார்கள். ஓர் அமைதி நிகழ்ச்சி பொறுப்பாளர் மேடைக்கு வந்து சபா உரையாற்றினார். அதற்கு பிறகு கச்சேரி ஆரம்பமானது. கச்சேரி ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரம் கழித்து கச்சேரி முடிஞ்சிருத்தோம். ரஞ்சனி மேடைக்கு வந்து சஹானா பாடிய பாடல்கள், அதன் ஆசிரியர்கள், ராகங்களின் பெயர்கள், ஆலாபனை செய்த இடம், ஸ்வரம், பாடியது என்றெல்லாம் அழகாக எடுத்து கூறி பக்கவாத்திய இசை கலைஞர்களின் திறமைகளையும் தனித்தனியே கூறி அனைவரின் பாராட்டையும் தங்கப்பதக்கமும் அணிவித்தார். அதாவது அனைவரும் பாராட்டும் தங்கப்பதக்கமும் அணிவித்தார். ஆர்வலர்கள் கர ஒளியால் மகிழ்ச்சியை தெரிவிக்க விழா நிறைவுற்றது. மீராவும் ரஞ்சனியும் சஹானாவிடம் விடை பெற்றனர். அவர்களை வீட்டிற்கு சஹானா அன்புடன் அழைத்தாள். ஆனால் நாங்கள் இன்னொரு முறை வருகின்றேன், நாங்கள் சாப்பிட்டு கிளம்புகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இருவரும் டின்னர் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அப்போ மீரா சொல்கிறான், ரஞ்சனி மிகவும் பரவசமாய் இருந்தது. எப்படி இருந்தது கச்சேரின்ட்டு ரஞ்சனி கேட்குறதுக்கு மீரா பதில் சொல்கிறாங்க. ரொம்ப பரவசமாக இருந்தது. நான் இசையை ரசித்து கேட்டேன். இவ்வளோ நாள் இந்த இசையில் இவ்வளோ ஒரு ரசனை இருக்குது, இவ்வளவு அருமையாக இருக்குன்னு நான் உணரவே இல்லை. நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் என்று அவள் சொல்கிறான். ஒரு முறை என் சித்தப்பா வீட்டிற்கு போயிருந்த பொழுது திடீர் என்று ஓர் இசை காற்றில் எனக்கு கேட்கும். என் காதில் அது அப்படியே ரிங்காரம் விடும். அற்புதமான குரல். அதற்கு முன் நான் கேட்டதே இல்லை. அந்த குரல் என்னை மிகவும் ஈர்த்தது. அது யாருடைய குரல் என்று அறிந்து கொள்ள தனியாத ஆர்வம் எழவே முன்பின் அறிந்திராத அந்த வீட்டுக்கு நான் போனேன். அழைப்பு மணியை ஒலித்தேன். அழகான இளம் பெண் கதவு திறந்தாள். முன்பின் அறிந்திராத என்னை வியப்புடன் பார்த்தாள். நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று நயமாக கேட்டாங்க. இதுதான் இந்த குரல்தான் சற்று முன் பாடிய குரல் என்று யூகித்தேன். உங்களைத்தான் தேடி வந்தேன் என்றேன். என்னையா, எதற்காக என்று பதற்றமானாள். பதற்றப்பட வேண்டாம், நீங்கள் பாடியது காதில் விழுந்தது. இசை என்னுயிர். நல்ல பாடகர்களை சந்திப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் யாரிடம் இசை பயின்றீர்கள்? மிக நன்றாக அழகாக பாடுகிறீர்கள் என்று சொல்கிறாங்க. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மீரா மனசு மாறுறாங்க. தானும் அந்த பாடலுக்கு அவங்க அடிமையாகிறாங்க. இப்படி தான் அவள் விரும்பிய கண்ணன் அவங்களும் தன் தாய்க்கு இந்த விஷயம் பிடிக்கும். அவங்க ஒரு பாடகர். அவங்க ஒரு பாடலை விரும்பி அடிக்கடி கேட்பாங்க அப்படின்றத அவங்க கண்ணன் வலியுறுத்துகிறாங்க. நீயும் அதில் அந்த பாடலை தெரிஞ்சு ஒரு கீர்த்தனையாவது நீ பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடல் ரஞ்சனி காற்றில் ஒரு மெல்லிய இசை போல ஒலித்ததுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா?
அந்த பாடலை பாடியவர் வந்து கண்ணனின் தாயார். ஸோ அது மூலமாக தான் இவங்க வந்து கண்ணனுக்கு தோழியானார்கள். இப்படிதான் கண்ணனின் தாயாரும் ரஞ்சினிக்கு மிகவும் தெரிந்த உறவானார்கள். அதாவது அவங்க வந்து ரொம்ப அந்த சங்கீதத்தில் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி. அதே மாதிரி தான் ரஞ்சினி வந்து அவங்க கிட்ட வந்து சங்கீதம் கற்றுக்கிட்டு அவங்க வந்து உயர்ந்த நிலைக்கு வந்தது. இது வந்து மீராக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் அவங்க உணர்ந்தாங்க. நான் வந்து எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டேன். நானும் வந்து இனிமேல் வந்து சங்கீதத்தை கற்றுக்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நாம் வற்புறுத்தி ஏற்றுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து அந்த இசை வந்து அனைவராலும் ஈர்க்கப்பட்டது. அந்த இசையானது எல்லார் மனதையும் கவர்ந்தது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நானும் என் முயற்சி செய்யக்கூடாதுன்ட்டு சொல்கிறாங்க. இந்த இசையால் ஏற்பட்ட அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக முடிஞ்சது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை நம்ம பார்த்தது ஸ்ரீ கர்மயோகி ஐயாவின் கதம்ப மாலை என்ற புத்தகத்தில் இந்த கதையை நான் உங்களுக்கு வந்து படித்து நான் சொல்லியிருக்கேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அர்த்தம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம வந்து முரண்பாடு காட்டக்கூடாது. எனக்கு பிடிக்காது, எனக்கு அது வேண்டாம், நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம போகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து யோசித்து சிந்தித்து நம்ம முடிவெடுக்கணும். இப்போ கச்சேரின்றது எனக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்ற நிலைமையில இருந்த மீரா அந்த கச்சேரியை பார்த்த பின் அவங்க எப்படி அந்த கச்சேரிக்கு அடிமையானார்கள். அதுபோல தான் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்து உதறி தள்ளக்கூடாது. அதில் நன்மை தீமை ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து முடிவு செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவு இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.